நடப்பு நிதியாண்டில் 12,000 பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நிறுவனமான TCS முடிவு செய்திருக்கிறது. மும்பையில் பேட்டியளித்த டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி கீர்த்திவாசன், செயற்கை நுண்ணறிவிற்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். பணிநீக்கம் செய்யப்படும் 12,000 பேர் மொத்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் 2% மட்டுமே என்று தெரிவித்திருக்கும் அவர், இடைநிலை மற்றும் மூத்த நிலை ஊழியர்கள் பணிநீக்கத்திற்கு ஆளாக உள்ளதாகவும் படிப்படியாக இது அமல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.